days embroidery challengeல இன்னைக்கு டே 17. நான் கனிமொழி ஃப்ரம் வர்ணாஸ் பாண்டிச்சேரியில இருந்து. இன்னைக்கு இந்த சாரியோட பிளவுஸ்ல தான் எம்ப்ராய்டரி போட போறேன். இந்த சாரி டை அண்ட் டைன் பேட்டர்ன் படி ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் சாரியில டார்க் பீச் அண்ட் கிரே கலரை டைமண்ட் ஷேப்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. இதோட பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் பார்டர். இதுக்கு என்ன டிசைன் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எந்த டிசைனுமே மைண்ட்ல ஓடல. ஒரே ஒரு டிசைன் தான் மைண்ட்ல பட்டுது. அது மிரர் ஒர்க் வர மாதிரியான ஒரு டிசைன். பட் அதுல மிரர் இல்லாம ஹாஃப் ஒயிட்ஸ் பீட் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணி இந்த டிசைனை சூஸ் பண்ணேன். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் சாரியோட பேட்டர்ன் தான். பட் என்னன்னா அந்த பிளவுஸ் ஃபுல்லாவே ஸ்ட்ரைப்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க. இந்த டிசைனை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். மிரர் ஒர்க் டிசைன் மாதிரி தான் இருக்கும். பட் அவுட்லைன், அதாவது நெக்கோட லைன் வந்து நார்மல் யூ நெக் மாதிரி இல்லாம ஒரு ஸ்கேலப் டிசைன்ல போட்டா பெட்டரா இருக்கும்ன்றதுனால நெக்கை சுத்தி ஒரு ஸ்கேலப் டிசைனை சுத்தி அதுல வந்து மிரர் ஒர்க் வர மாதிரியான ஒர்க். பட் அதுல மிரர் வராது, பியர்ல் பீட்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ண போறோம். இந்த கிரே கலர் சர்க்கிள்குள்ள தான் பியர்ல் பீட்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ண போறோம். இப்ப கம்ப்ளீட்டா பேக் டிசைன் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டிசைன் தான். பட் இது பியர்ல் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு முடிக்கும் போது தான் இதோட அவுட்புட் ரொம்ப சூப்பரா வரும். இதோட அவுட்புட் டிசைன் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்றேன். இந்த அவுட்புட் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஒரிஜினலா இதுல அந்த பியர்ல் பீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் இதோட அவுட்புட் வந்து பாக்குறதுக்கு இன்னும் என்ஹான்சிங்கா தெரியும். ஃப்ரண்ட் சேம் டிசைன் தான். அந்த ஸ்கேலப் டிசைன்ல கிரே கலர் சர்க்கிள்குள்ள வந்து பீட் ஒர்க். இதுதான் ஃப்ரண்டோட டிசைனும். பட் ஸ்லீவோட டிசைன் கொஞ்சம் ஹெவியா வர மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். அதுலயும் ஆஸ் யூஷுவல் கீழே வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன். நெக்ஸ்ட் வந்து அந்த மிரர் ஒர்க் வர்ற இடம் வந்து ஒரு கிராஸ் லைன் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த கிராஸ் லைன்ல ஒரு லைன் விட்டு ஒரு லைன்ல வந்து, அதாவது ஒரு லைன்ல சர்க்கிள் போட்டு சென்டர்ல பியர்ல் பீட்ஸும், நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்கு சென்டர்ல டார்க் பீச் கலர் டிசைனையே எம்ப்ராய்டரியில பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருந்தது. பாக்குறதுக்கே ரொம்ப என்ஹான்சிங்கா டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப நான் சொன்ன மாதிரியான பீச் கலர் தான் சென்டர்ல, அந்த கிரே கலரோட சென்டர்ல ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்துலயுமே, அதாவது ஒரு லைன் விட்டு ஒரு லைன்ல ஃபுல்லாவே இதை ஃபில் பண்ணிட்டே வர மாதிரி டிசைன் பண்ணிருந்தோம். டிசைன் கம்ப்ளீட்டா ஓடி முடிஞ்சிருச்சு. ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் ஸ்லீவ்ல கொடுத்திருக்கோம். நெக் சிம்பிளா இருந்தா கூட ஸ்லீவோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பர்பா வந்திருந்தது. இன்னைக்கான ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த டிசைனா சூஸ் பண்றவங்களுக்கு 250 மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 100 days embroidery challengeல இன்னைக்கு டே 17. நான் கனிமொழி ஃப்ரம் வர்ணாஸ் பாண்டிச்சேரியில இருந்து. இன்னைக்கு இந்த சாரியோட பிளவுஸ்ல தான் எம்ப்ராய்டரி போட போறேன். இந்த சாரி டை